டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 9வது டாபிக் என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி, அதே மாதிரி 1857 புரட்சி. இந்த ரெண்டு புரட்சிகள்லையும் ஏற்பட்ட நிகழ்வுகளை காலவரிசையாக தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் 1806 நடக்குது. ஆனால் அதுக்கு காரணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 1803 சென்னை மாகாண கவர்னராக ஒருத்தர் பொறுப்பேற்கிறார், வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் யாருன்னா அக்னியோ அப்படிங்கிறவர். இவங்க 2 பேரால் தான் இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது நடைபெற்றது. அதே மாதிரி 1805 அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினால ஏற்கனவே சிப்பாய்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள இவங்க என்ன செய்கிறாங்க, 1805-6களில் சில இராணுவத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றாரு வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் அப்படிங்கிறவர். என்னென்னா சாதி அடையாளங்களை வரையக்கூடாது, மத அடையாளங்களை வரையக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க மேலே திணிக்கிறாங்க. மீசை தாடி ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு ஏற்கனவே அது ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குது. இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது 1806 ஜூனில் அக்னியோ அப்படிங்கிறவர், அவருடைய தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியோ, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தலைப்பாகை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தலைப்பாகை தான் உடனடி காரணமாக அமையுது. உடனடியாக அவங்க அதை பெரிய அளவில் கொதித்தெழுறதுக்கான ஒரு காரணமாக அமையுது. ஏன் அப்படின்னா, இந்த தலைப்பாகையில் விலங்கு தோலினாலான ஒரு இலச்சினை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விலங்கு தோலினாலான இலச்சினை இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பையும் இந்துக்களுக்கு மதத்தை புண்படுத்தக்கூடியது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதே மாதிரி அது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அது சிலுவை அடையாளத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது 2 பேருடைய மதத்துக்கு விரோதமாக கிறிஸ்தவ மதத்தை அங்கே திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அக்னிய தலைப்பாகை இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த தலைப்பாகை அணியை எதிர்த்து முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, வேலூரில் இருந்த 4ஆம் ரெஜிமெண்ட்டில் 2வது படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுக்கிறாங்க. ஆனாலும் அது பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் அது வெடிக்கலை. இது ஓரளவு புகஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஜூன் 17 முதல் படைப்பிரிவை சேர்ந்த முஸ்தபக் அப்படிங்கிறவர் தன்னுடைய உயரதிகாரி இருக்கக்கூடிய கர்னல் போர்ப்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ரகசியமாக இவங்க எல்லாம் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்காங்க, ஐரோப்பிய இராணுவ அதிகாரிகளையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய துருப்புகளையும் அழிக்கிறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேலூரில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் ரகசியமாக ஒரு கோபத்தில் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாரு, முஸ்தபக் அப்படின்னு. இங்கே படைப்பிரிவை சேர்ந்த ஒரு ஆளே போட்டு கொடுக்குறாரு. ஆனால் அப்போ அதை சாதாரணமாக ஏதோ தலைப்பாக அறிமுகப்படுத்தினோடனே 4 பேர் கோபத்தில் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு அதை சாதாரணமாக என்ன செஞ்சுட்டாங்க, அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் அடுத்த மாதம் ஜூலை 9ஆம் தேதி ராத்திரி பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் எதையுமே பெருசாக கவனிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு இந்திய சிப்பாயிட்ட நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டதாக சொல்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் அவங்க இது ஒரு பெரிய கலவரம் வெடிக்குமோ எதுவுமோ அவங்க எதிர்பார்க்கலை. ஜூலை 9 நார்மலாக எப்போதும் போல் இருக்கிற மாதிரி தான் அந்த அதிகாரிகள் உணர்கிறாங்க. ஜூலை 10ஆம் தேதி காலையில் 1வது மற்றும் 23வது படைப்பிரிவில் இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபடுறாங்க. ஜூலை 10ஆம் தேதி காலையில் ஈடுபடுறாங்க. காலையில் கில்லஸ்பி கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டது ஒரே நாளில். அதுவும் பாதி நாள் கூட இல்லை, குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது என்ன செய்யுது, அந்த சில மணி நேரங்கள்லேயே இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது ஒடுக்கப்படுது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு வெளியிலேருந்து ஹெல்ப் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே இருக்க சிப்பாய்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயர்களுடைய பலம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படைத்தளபதிகள் இருக்கையிலே சிறந்தவங்க. அதனால் எளிதாக இந்த இதை அடக்கிடுறாங்க. அப்புறம் ஜூலை 11 அதுக்கு அடுத்த நாள் கர்னல் ஹர்கோர்ட் அப்படிங்கிறவரை அந்த படையுடைய வேலூர் படைக்கு தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுறாங்க. அப்போது இந்த புரட்சி ஒடுங்கினதுக்கு அப்புறமா அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் கர்னல் ஹர்கோர்ட். 11ஆம் தேதி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 13ஆம் தேதி அவர் பதவியேற்றோன்னு என்ன செய்கிறார் அப்படின்னா, இராணுவ சட்ட ஆட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். இராணுவ சட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். ரொம்ப கடுமையான விதிகளை கொண்டு அந்த இராணுவ சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ 144 மாதிரி அந்த இடத்துல அடக்குமுறையை நிப்பாட்டுறதுக்காக கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் ஜூலையில் இதெல்லாம் நடக்குது. செப்டம்பரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்டனைகள் நிறைவேற்றுறாங்க. செப்டம்பர் 23 நீதிமன்றம் யார் யார் குற்றவாளிகள் அப்படின்னு தண்டனை நிறைவேற்றுறது, அந்த தண்டனை விதிக்குது. அந்த தண்டனைகளை யார் நிறைவேற்றுறா,
வேலூர் பொறுப்பதிகாரி வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க செப்டம்பர் 23. இந்த 1857 முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி தான் இந்த வேலூர் புரட்சி அப்படின்னு யார் சொல்லுவா? விடி சவார்கர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 57வது புரட்சி 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சி. ஆனால் இந்த புரட்சி வந்து நிறைய சின்ன சின்ன காரணங்கள்னால இந்த புரட்சி ஆரம்பிச்சுது. முதல்ல 1833 இந்தியாவுடைய புதிய பண்ணை முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இங்கே ஐரோப்பியர்களும் பண்ணை வாங்குகிறாங்க. அதில் இந்தியர்கள் வந்து அடிமைகளாக இது பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம பார்த்தோம் நிறையா ஐரோப்பியர்களுக்கு பண்ணை வாங்குறதுக்கு நிறையா வழிமுறைகள் அது கொடுத்துச்சு. அந்த பண்ணைகளை தான் இவங்க அவுரி விவசாயிகள் வந்து அவுரிவுக்கு கட்டாயம் இது பண்ணணும் அப்படின்லாம் அவங்க மேலே திணிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த புதிய பண்ணை முறை தான் அதுக்கான காரணம். 1833 1850 லெக்ஸ் லோசி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்தவர்களாக யாராவது இந்துக்கள் மதம் மாறினாங்கன்னா அவங்களுக்கு மதம் மாறினா கூட அவங்களுக்கு அவங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்களில் பங்கு உண்டு அப்படின்னு. இது பெரிய அளவில் இந்துக்களுக்கு கொதிப்பை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் 1852 பம்பாய் அரசு ஒரு கமிஷன் அமைக்கிறது, இனாம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இனாம் கமிஷன் என்ன அப்படின்னா, முறையாக உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வச்சுருக்கக்கூடியவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அப்போது ஒரு நிலம் குத்தகை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த நிலத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விவசாயிகள்கிட்டருந்து நிலத்தை பிடிங்கிடுவாங்க. அப்போ முறையானது அப்படிங்கிறது முறையான ஆவணம் அந்த இடத்துல பெரிய அளவில் இருக்காது. அப்போது இவங்களுக்கு யாருடைய நிலங்களை எடுக்கணுமோ இவங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி, இந்த கமிஷனுடைய அறிக்கையை பயன்படுத்தி அவங்க ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நிறைய பேருக்கு நிலம் அப்படிங்கிறது பறிபோகுது. 1853 அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் ஐரோப்பியர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்தியாவையும் சேர்த்து தான் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐரோப்பியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஐரோப்பியர்கள் இந்தியரோட நலன்களை பற்றி, இந்தியர்களுக்கு என்ன தேவைங்கிறத பேசுகிறாங்க. அப்போ யாருமே இந்தியர்களாக இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வெடிச்சிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சேர்ந்து தான் 1857 புரட்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து 1856 பொது இராணுவ பணியாளர் சட்டம். கானிங் பிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சிப்பாய்கள் வந்து கடல் கடந்து சென்று போரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிக்கலை ஏற்படுது. ஏன்னா கடல் கடந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஜாதி சட்டத்தை மீறிட்டாங்க, ஜாதியை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு இந்துக்களில் சில பிரிவுகளில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை வந்து பெரிய இழிவாக கருதுகிறாங்க. ஜாதியை விட்டுறக்கூடாது, மதத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுறாங்க. அதனால தான் கடல் கடந்து செல்ல இங்கே தயாராக இல்லை. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது, தேவைப்பட்டால் யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. அதே மாதிரி வங்காளப்படையில் உயர் ஜாதியினர் சேர்ந்து கொள்றதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குது. அவங்க ஏற்கனவே என்ன செய்வாங்க, சண்டை போடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னும் 2 முக்கியமான கொள்கைகள் என்ன அப்படின்னா, இந்த வாரிசு இணைப்பு கொள்கை. வாரிசு இல்லாதவங்களுடைய இடத்தை வந்து ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிடுவாங்க. ஆண் அரசர்களுடைய ஆண் பையன் இருந்தால் மட்டும் அந்த இடம் அவங்களுக்கு இல்லை. அது ஒரு பெண் பிள்ளையாக இருந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஆட்சி பகுதி ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். வாரிசு இழப்பு கொள்கை, நாடுகள் இணைப்பு கொள்கை, பிரதேச இணைப்பு கொள்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதை மாதிரி இன்னும் நிறைய மேலாதிக்க கொள்கைகள்னால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. 1857 மார்ச் 29 பாரக்பூரில் முதலாக யார், மங்கள் பாண்டே என்ன செய்கிறார், கொல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரக்பூர் படைப்பிரிவை சார்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, கொழுப்பு தடவப்பட்ட அந்த துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டு அங்கே தலைப்பாகை, இங்கே அந்த கொழுப்பு தடவப்பட்ட அந்த தோட்டா வந்து துப்பாக்கியோடைய தோட்டாவில் தான் இருக்கும். அந்த துப்பாக்கின்னு கொடுத்துருப்பாங்க. தோட்டாவில் தான் அந்த தோட்டாவுடைய மூடியை திறந்து அதை உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பாக்கியில் அந்த தோட்டா போடுற அந்த மூடி பகுதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை பயன்படுத்த மறுத்து என்ன செய்கிறாரு, உயரதிகாரியை சுட்டு கொண்டுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் அவரை தூக்கில் போட்டுருவாங்க விசாரித்து. மார்ச் 29 இது நடக்குது. அப்புறம் ஏப்ரல் மேல தான் என்ன செய்யுது, புரட்சி வெளிப்படையாக நடக்குது மீரட்டில். அப்போ பாரக்பூரில் முதல்ல ஈடுபட்டது வந்து பாரக்பூர். வெளிப்படையாக ஈடுபட்டது, எல்லோரும் சேர்ந்து ஈடுபட்டது அப்படிங்கிறது மீரட்டில் தான். 3வது ரெஜிமெண்ட்டோடைய குதிரைப்படை சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி சின்ன இப்போ மங்கள் பாண்டே இன்சிடென்ட் மாதிரி சின்ன இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் மங்கள் பாண்டே தான் ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே மங்கள் பாண்டையை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன நிகழ்வுகள் நடக்குது. மீரட்டில் ஒரு படைப்பிரிவை சேர்ந்த ஒட்டுமொத்த சிப்பாய்களும் என்ன செய்கிறாங்க, புரட்சியில் ஈடுபடுறாங்க. இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்போதுமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்களை ஒழிச்சிட்டு
நம்ம பழைய முறைக்கு போவோம், அதுக்கு முன்னாடி இருந்த முகலாயர்கள் ஆட்சியே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வருதே தவிர, அடுத்து என்ன அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய அளவில் கல்வி பயின்றுக்கலை, டெமோக்ரஸியை நோக்கிலாம் அவங்க போகலை. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ இந்த ஆட்சி நல்லா இல்லையா, இதுக்கு முந்தின ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படி தான் முகலாய மன்னர்களில் வயசான ஒரு வயசாளியாக இருந்த 2ஆம் பகதூர் ஷா, அவரை தூக்கி கொண்டு போய் மே 11ஆம் அடுத்த நாள் டெல்லியில் இந்தியாவுடைய பேரரசராக அவரை அறிவிக்கிறாங்க. ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க பிளான் பண்ணியிருந்தது சண்டை போடலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு பேசி வச்சுருந்த நாள், புரட்சி திட்டமிடப்பட்டிருந்த நாள் வந்து மே 31 புரட்சின்னு சொல்லிட்டு இவங்க மே 10ஆம் அவசரப்பட்டு என்ன செய்கிறாங்க, புரட்சியில் ஈடுபட்டுட்டாங்க. இதுதான் புரட்சிக்கு தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம். ஆங்கில படைத்தளபதிகள் திறமையானவங்க, அவங்களுக்கு நிறைய இடங்கள்லேருந்து ஹெல்ப் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணம். அதே மாதிரி இதுவும் ஒரு காரணம். புரட்சி திட்டமிடப்பட்ட நாள் என்னன்னு கேட்டால் மே 31 தான். ஆனால் இவங்க மே 10ஆம் சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக ஜூனில் தான் முதல்ல இந்த புரட்சி மேலே ஆரம்பிக்குது. அப்படி இவங்க டெல்லியில் போய் பாதுஷாவை பேரரசர் அறிவிக்கிறாங்க. கிளர்ச்சி வந்து ரோஹில்கண்ட் பகுதிகளுக்கும் என்ன செய்யுது, ஜூன் மாதம் பரவுது. அடுத்து ஜூன் 27 கான்பூர் படைப்பிரிவில் பிரிட்டிஷ் தளபதியாக இருக்கக்கூடிய சர் ஷோ வீலர் அப்படிங்கிறவர் வந்து சரணடைகிறாரு. ஏன்னா கான்பூரில் பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. இந்த இதில் ரொம்ப உக்கிரமாக சண்டை போட்டாங்க அப்படின்னா அது கான்பூரில் தான். கான்பூர் படுகொலை அப்படின்னே சொல்லுவாங்க. கான்பூர் படுகொலை ஆண்டுன்னு கேட்பாங்க. கான்பூர் படுகொலை ஆண்டுன்னா வேறு ஆண்டு கிடையாது, இந்த 1857 தான். இந்த புரட்சியில் கான்பூர்லேயும் சண்டை போடுறாங்க. அதில் படுகொலை ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆங்கிலேய அதிகாரிகள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. இதனால தான் நீல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி பிரிட்டிஷ் அதிகாரி இதுக்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையாக இதே மாதிரி இந்தியர்களுக்கும் இதே மாதிரி நடக்கணும்னு சொல்லி இந்தியர்களை கொடுமைப்படுத்தி கொள்வார். திரும்ப அவருடைய சிலை சென்னையில் வைக்கும்போது தான் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடத்துவாங்க. 37 ராஜாஜி கவர்மெண்ட் வந்தோடனே அந்த சிலையை அகற்றுவாங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த கான்பூர் படுகொலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வேற எங்கேயோ தேடி படிக்க வேண்டாம், இங்கே தான் 1857 புரட்சியோட ஒரு பார்ட்டு தான் இந்த கான்பூர் படுகொலை. அதில் அவங்க டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலையில் ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு என்ன செய்கிறாரு, ஜான் நிக்கல்சன், ஏன்னா தில்லியில் போய் பகதூர் ஷாவை வந்து அறிவிச்சிட்டாங்க. அங்கே புரட்சியாளர்கள் அங்கே தான் மையமாக இருக்காங்க. ஏன்னா டெல்லியில் தான் முகலாயர்களோட ஆட்சி இருந்துச்சு. அதனால் அங்கேயே திரும்ப முகலாயர்களுடைய ஆட்சியை நிறுவனம் அப்படின்னு நிறுவுறாங்க. இப்போ ஜான் லாரன்ஸ் வந்து தில்லிக்கு யாரை அனுப்புகிறாரு அப்படின்னா நிக்கல்சனை வந்து அனுப்புகிறாரு. நிக்கல்சன் என்ன செய்கிறாரு, செப்டம்பரில் போகிறாரு. செப்டம்பரில் போனோடனே நிக்கல்சன் என்ன செய்கிறாரு, டெல்லியை தன்னுடைய கைவசமாக மாற்றிக்கிறாரு. 2ஆம் பகதூர் ஷா கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு மியான்மர்னு சொல்லக்கூடிய அந்த காலத்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு செப்டம்பரில். அப்போ டெல்லியில் முதல்ல என்ன செய்யுது, டெல்லியை கைப்பற்றிடுறாங்க. ஏன்னா டெல்லி தான் ரொம்ப முக்கியம். அதனால் டெல்லியை கைப்பற்றி அவர் பகதூர் ஷாவை கொல்லலை, கைது செய்ய அவர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வயசான ஆளாக இருக்காருன்னு மியான்மருக்கு நாடு கடத்திட்டாங்க. அடுத்து செப்டம்பருக்கு அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் தாந்தியா தோப்பை வந்து கான்பூரை கைப்பற்றுறாரு. சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, கான்பூரை கைப்பற்றுறாரு. கான்பூரில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கான்பூரை முழுமையாக கைப்பற்றுறாரு. கைப்பற்றினா கூட விரைவில் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு திறமையான அதிகாரியால் உடனே என்ன செய்யுது, கான்பூர் அப்படிங்கிறது மீட்கப்படுது. அப்போ டெல்லி அதுக்கப்புறமா கான்பூர் மீட்கப்படுது. இதில் யார் எந்த இடத்துல சண்டை போட்டால் யார் அந்த இடத்த கலகத்தை அடக்குனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. 1858 தான் மார்ச்சில் லக்னோ அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்படுது. சர் காலின் கேம்பல் தான் அங்கேயும் என்ன செய்கிறாரு, கட்டுப்படுத்துகிறார். லக்னோ யாரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதை என்ன செய்வார், சர் காலின் கேம்பல் அவருங்கிற கைப்பற்றுவார். அப்புறம் ஏப்ரல் 3 சர் ஹக்ரோஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்து தாந்தியா தோப்பை முறியடித்து என்ன செய்கிறார், ஜான்சி பகுதியை கைப்பற்றுறாரு. தாந்தியா தோப் கைது செய்யப்பட்டு அப்புறமா கொல்லப்படுறாரு. பீகார் ஏப்ரல் 27 பீகாரில் தலைமை தாங்கின அந்த கன்வர் சிங், புரட்சிக்கு பீகார் பகுதிக்கு தலைமை தாங்கினவர் கன்வர் சிங், வயதான ஆள், ஆனால் ரொம்ப வீரமான ஒரு படைத்தளபதி. அவர் இறந்து போகிறார் போரில். அதுக்கப்புறம் 58 ஜூன் 17 தான் குவாலியரை ஆங்கிலேயர் கைப்பற்றுறாங்க. ராணி லட்சுமிபாய் கொல்லப்படுறது அப்போந்தான், ஜூன் 1 தான். 1858 ஜூனில் தான் என்ன செய்கிறாங்க, ராணி லட்சுமிபாய் கொல்லப்படுறாங்க. இது இந்த மேஜர் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார், இந்த போராடிய அந்த போராட்ட தளபதிகளில் ஆண் மாதிரியே ஒரு ஆண் அப்படின்னு சொல்லணும்னா அவங்கள தான் சொல்லணும்
அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றெல்லாம் சண்டை போட்டாங்க, இவர் தான் ஒரு ஆண் தளபதி மாதிரி சண்டை போட்டார், ஒரு ஆணாகவே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக, ஒரு ஆணுக்கு ஈக்குவலான ஆணை தாண்டியே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராணி லட்சுமிபாயை புகழ்ந்து இவர் சொல்லியிருப்பார். அடுத்து நவம்பர் 1 எல்லா கிளர்ச்சியும் அடக்கப்பட்டதுக்கப்புறமா நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியோடைய பேரறிக்கை அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்திய மக்களுடைய மகாசாசனம் சொல்லக்கூடிய அந்த மகாசாசனத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. இது யார் வாசிப்பா அப்படின்னா கானிங் பிரபு வாசிப்பார், அலகாபாத்தில் வச்சு வாசிப்பார். ஸோ இதில் நிறையா மாற்றங்கள் நடக்கும். இதுதான் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா கம்பெனி ஆட்சியை என்ன செய்யும், கம்பெனி ஆட்சியை ஒழிச்சிட்டு டைரெக்டாக யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி போஸ்ட் ஒன்று உருவாக்குவாங்க, வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி போஸ்ட் ஒன்று உருவாக்குவாங்க. அவர் கண்ட்ரோலில் எல்லாமே இங்கே வந்துடும். வைஸ்ராயை கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பேர் மாற்றுவாங்க. இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க. ஸோ பிரிட்டிஷ் கம்பெனியோடைய ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஆட்சிக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ திரும்ப 1862 தான் என்ன செய்கிறாங்க, ரங்கூனுக்கு 57 அவரை பகதூர் ஷா வந்து நாடு கடத்திடுவாங்க. அவர் அதுக்கப்புறமா 62வது வருஷம் தான் என்ன செய்கிறாரு, இறக்குறாரு. 57 கடத்திடுவாங்க, 62 தான் வயதான ஆள் ஏற்கனவே அவர் ரங்கூனில் வச்சு இறந்து போகிறாரு. அதே மாதிரி த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலை போர் அப்படின்னு சாவர்கர் 1857 புரட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அது காலம் என்ன அப்படின்னா 1909. அதேமாரி 1927 இந்த நீல் சிலை கட்டும் போராட்டம் நடைபெறும். ஏன்னா அவர் வந்து இந்த 57 புரட்சியில் கான்பூர் படுகொலையினால் பாதிக்கப்பட்டிருந்தனால அவர் ரொம்ப கொடூரமாக இந்தியர்களை கொண்டிருப்பார். அதனால் அவருக்குன்னெலாம் சிலை வைக்கக்கூடாது, சென்னையில் வச்சுருப்பாங்க, அதை வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் 27 நடத்துவாங்க. 37, 39 ராஜாஜியோட காங்கிரஸ் அமைச்சரவை இங்கே ப்ரீமியராக இருப்பார், அவர் ப்ரீமியராக பொறுப்பேற்பார். அப்போது நீல் சிலையை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான நிகழ்வுகள். 1857 புரட்சிக்கும் நம்மளுடைய வேலூர் புரட்சிக்கும் முக்கியமான நிகழ்வுகள். அடுத்து இதே மாதிரி இன்னொரு காலவரிசை சீரீஸில் பார்க்கலாம். நன்றி.